நம்ம செட்டிநாடு பால் பணியாரம் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு வேறு எந்த மாவும் அரைக்கணும் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது நார்மலாக இட்லி மாவு, புளிக்காத மாவில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். மாவு வந்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காவை நல்ல கெட்டி பாலாக எடுத்திருக்கேன். இதுக்கு இன்னும் சர்க்கரை போடலை. இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. இது தண்ணி ஆகாமல் இருக்கிறதுக்கு லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். நான் இதோட சீக்ரெட் சொல்கிறேன். இதோட ஆட் பண்ண போகிறது பசும்பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காயோட அந்த குச்சி குச்சியாக அந்த முடி இருக்கும்ல, இதெல்லாம் வந்து நல்லா நைஃப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டோன்னா இந்த மாதிரி வலுவலுன்னு வந்துடும். அப்போ நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு வடியவும் வடியாமல் நீட்டாக நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தனியாக உப்பு எதுவும் தேவையில்லை. அந்த இட்லி மாவில் இருக்கிற உப்பே போதும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த திக்னஸ்லேயே நம்ம பணியாரம் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருந்த மாவு ஃபுல்லாக எல்லாமே போட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கடைசி வரைக்கும் தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இதில் உள்ள முக்கியமான குறிப்பு. கடலெண்ணெய் தான் போட்டிருக்கேன். கடலெண்ணெய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணையில் எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சோண்டு புளியை வந்து அதில் பொரித்து எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் குடிக்காது. இதில் பொரியிறதுனால புளி வாடை வராது. எண்ணெய் அந்த ஒரு பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். நல்லா புளி வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இது யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை தூக்கி போட்டுருவோம். இந்த மாவை வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஹோலை விரலில் வந்து அடைச்சிக்குவோம். அடைச்சிட்டு மாவை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி மாவை எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ அந்த ஓட்டையை வந்து விரல் வச்சு அடைச்சிருக்கோம். இப்படியே எடுத்து இது பண்ணோம்னா முத்து முத்தாக விழுகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம். நிறையா போட்டோம்னா பாதி வெந்துடும், பாதி வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி முத்து முத்தாக வரும். அந்த சிரட்டையில் போட்டோம்னா கொஞ்சம் பொரியட்டும். இந்த பாருங்கள், கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுக்க போகிறோம். சத்தம் கேட்குதா? நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இது நல்லா பொரிச்சாச்சு. இது ரெடியாக இருக்கட்டும். இது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பசும்பாலை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம சுகர் போட போகிறதில்ல. சுகர் போட்டோன்னா நமக்கு பால் வந்து தேங்காய் பால் தண்ணி ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தண்ணியாகவும் வராது. நல்லா திக்காக இருக்கும். நம்ம சுகருக்கு தேவையான அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை தேங்காய் பாலில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா பசும்பாலில் இந்த மில்க் மேடெல்லாம் ஆட் பண்ணி நல்லா திக்காக வச்சுருக்கோம். இதை பசும்பால் வந்து தேங்காய் பாலோடு ஆட் பண்ணையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவில் செஞ்சீங்க அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த சிரட்டையை வந்து கழுவிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வேணும்னா மறுபடியும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பவுலில் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இது கொஞ்சம் ஊறட்டும். 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்ல ஊறின பணியாரம், பால் பணியாரம் இதே மாதிரி தான் இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இதை ஒளிச்சு வச்சு நல்லா ஊறி உங்களுக்கு காட்டணும்னு எடுத்து வச்சுருக்கேன். செஞ்சிட்ருக்கையிலேயே எல்லோரும் கிறிஸ்பியோடு அந்த தேங்காய் பாலை வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இது நல்லா ஊறினது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். தேங்க்யூ.